அரைசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கிப் பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறைபுரை சிவனே உரை உணர்வெறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சிற்றம்பலம். சிற்றம்பலம். இல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொன்று புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி அடியேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, நம்மளுடைய திருத்தொன்று புராணமாகிய அந்த ஞான நூலில் சென்ற வகுப்பில் நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தை சிந்தித்து கொண்டிருந்த நிலையில் தடுத்தாட்கொண்ட புராணம் 107வது பாடலை நிறைவு செய்திருக்கின்றோம். நம் நம்பி ஆரூரர் பெருமான் தில்லையை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு தில்லைக்கு வருகிறார். பெருமானை கண்ட அற்புத காட்சியை தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் நின்றன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். இன்றைய சிந்தனை 108வது பாடல். தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரிபுணல் மரிதிரை பொன்னி மடுத்த நீள் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார். இப்போ 107வது பாடலில் பார்த்தீங்கன்னா பெருமானை அங்கே விழுந்து வணங்குறார், பணிகிறார். அப்போ பணிந்த போது எதனால் எழுந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். பெருமான் தில்லை கூத்த பெருமான் இறைவன் அவருடைய அருள் வாக்கினால் நம்பியாரூரரை ஆரூருக்கு வருக அப்படின்னு ஒரு அசரீரி கொடுக்குறார். அசரீரி வாக்கு ஏற்கனவே நம்ம பித்தா பிறை சூடி திருப்பதிகம் பாடும்போதே நம்மை சொற்றமிழால் பாடுகன்னு சுவாமி மறைமொழியால் சொன்னார்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையில் தில்லை கூத்த பெருமானை பணிந்து வணங்கி கீழே விழுந்திருக்கும் பொழுது இறைவன் பண்ணை ஆரூரில் நம்பால் வருக அப்படின்னு இறைவன் ஒரு குறிப்பு தருகிறார். தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு விழுந்திருக்கக்கூடிய கீழே விழுந்துனா பணிந்திருக்கக்கூடிய நம்பி ஆரூரருடைய முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிகின்ற கூத்தர் தனிப்பெரும் தாண்டவம் புரிகின்ற எடுத்த சேவடியார் அருளினார். இறைவனுடைய திருவருட்கருணையினால் தரளம் முத்து எரி புனல் முத்துக்களை வாரி எரிக்கக்கூடிய நீரை நிறைந்து வைத்திருக்கக்கூடிய காவிரியினுடைய வளத்தினால் நல்ல வளம் பெறக்கூடிய பண்ணை வயல் அப்படிப்பட்ட ஆரூரில் நம்பால் வருக என வானில் ஒரு பேரொளி கேட்கிறது. அதை கேட்டு உணர்ந்து எழுகிறார் நம்பியாரூரர். ஆடுகின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பனே சென்னி மேல் கொண்டு சூடும் தம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழும் தொறும் புறவிடை கொண்டு
மாடு பேரொளியின் வளரும் அம்பலத்தை வலம் கொண்டு வணங்கினர் போந்து நீடுவான் பனிய உயர்ந்த பொன்வரை போல் நிலை எழு கோபுரம் கடந்து. சாமி வர சொல்லிட்டார். எங்கே வர சொன்னார்? ஆரூருக்கு வருக. வர சொன்னோரே இவர் என்ன பண்ணணும்? உடனே கிளம்பிடணும். இறைவனுடைய பணியை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்கின்றது. நீங்கள் ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவே வர சொன்னாராமான்ட்டு கிளம்புவார் இல்லை. இப்போ இறைவன் ஒரு அசரீரி வாக்கு கொடுக்குறா, ஆரூருக்கு வாப்பா நீ என்னை பார்க்க அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கொண்டு அவருடைய அருளை தன் சென்னி மேல் கொண்டு ஆடுகின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னி மேல் கொண்டு. சென்னி மேல் அப்படிங்கிறதுக்கு தலைமேல் அப்படின்னு பொருள். ஆனால் தலை மேலே வச்சுக்கிட்டு போகிறதில்ல, அந்த செயலையே தலையாய செயலாக நினச்சிட்டு போகிறது. சிவ ஞான சித்தியார் அப்படின்னு 14 சாத்திரத்தில் ஒரு தலையாய நூல். நீங்களாம் சித்தாந்தம் ஏற்கனவே கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ நம்ம மறுபடியும் படிக்க போகிறோம். சைவ சித்தாந்தம் படிக்க போகிறோம். அதில் சித்தியார் பெரும்பாலும் ஒரு தொகுப்பு தான் வரும். போன தொகுப்பில் சித்தியார் படித்தாச்சு. இந்த தொகுப்பில் சிவஞான போதம் தான் வரும். சித்தியார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த சித்தியார் என்கிற நூல் சைவ சித்தாந்த நூல்களில் மிக உயர்ந்த நூல்ன்ட்டு நம் பெரியவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூலும் இல்லை. சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூலும் இல்லைன்னு ஒரு வாக்கு ஒரு சொல் இருக்குது. பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறியில் சித்தியிலே ஓர் விருத்தப்பா போதும். உலகத்தில் இருக்க எல்லா நூலையும் நீங்கள் படிக்கணுமா? சித்தியாரில் ஒரு விருத்தம் படிங்க போதுங்கிறார். பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறியில் சித்தியிலே ஓர் விருத்தப்பா போதும் அப்படிம்பார். இன்னொன்று அப்புறம் நீங்கள் உமாபதி சிவம் 6 நூல் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த 6 நூலை நீங்கள் தமிழில் கற்றுக்கொண்டீர்களானால் தமிழில் மிக உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறார். தொல்காப்பியம், திருவாசகம், திருக்குறள், பரிமேலழகர் உரை, சைவ சித்தாந்தத்தில் சிவஞான சித்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 நூல்கள். இந்த 6 நூல்களில் ஒன்று சித்தியார் இல்லைங்களா? அப்போது இலக்கணத்துக்கு தொல்காப்பியம், இலக்கியத்துக்கு பெரிய புராணம், நீதி நூலுக்கு திருக்குறள், உரை நூலுக்கு பரிமேலழகர் உரை, பக்தி நூலுக்கு திருவாசகம், சித்தாந்த தத்துவ கொள்கைக்கு சித்தியார். இப்படி 6 நூல்களை நமக்கு பெரியவர்கள் காட்டி சென்றிருக்கிறார். அப்படி இந்த சிவஞான சித்தியாரில் ஒரு பாடல், மெய்கண்டான் நூல் சென்னிக்கு வைத்து வணங்குவாம். இந்த நூல் நான் சிவஞான சித்தியார் என்ற நூலை செய்கிறேன். இந்த நூலினுடைய முன்னூல் எது? இந்த நூலினுடைய முதல் நூல் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டால் மெய்கண்டார் செய்த சிவஞான போதம்தான் எங்களுக்கு முதல் நூல். அந்த முதல் நூலை நான் சென்னியில் வைத்து போற்றுகிறேன். அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய குருநாதருடைய நூலில் இருக்கக்கூடிய கருத்து தான் அப்படின்னு சொல்வது. அப்படி வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துக்கொண்டு சூடும் தம் கரங்கள் அஞ்சலி கொண்டு, கையை ரெண்டையும் கூப்பிக்கொண்டு, தொழுந்தோறும் புறவிடை கொண்டு அப்படியே கும்பிட்டுக்கிட்டே வெளியே வர்றது. கோயிலுக்குள்ளே நாமெல்லாம் கோயிலுக்குள்ளே போனோம்னா அப்படி சுற்றி வேகமாக வெளியே வந்துடும். இந்த ஐயப்ப பக்தரில் பார்த்தீங்கன்னா திரும்பாமல் வருவாங்க இல்லைங்களா? அது என்ன? பக்தியினால் அந்த கோயிலை புறவிடை பார்த்து போகக்கூடாதுன்னு ஒரு வழக்கு இருக்குது சரிங்களா? அதனால் அப்படியே திரும்பிக்கிட்டே வருவாங்க. நாமளே சன்னதி விட்டு வரும்போது நேராக இப்படி திரும்பக்கூடாது, அப்படியே நேராக வெளியே வந்துட்டு தான் இப்படி உள்ளே போகணுங்கிற ஒரு வழக்கு இருக்குது சரிங்களா? அது ஒரு வழக்கம். எனவே தொழுந்தோறும் புறவிடை கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஒளியின் வளரும் அம்பலத்தை வளம் கொண்டு, இப்போ உள்ள அம்பலத்தை வணங்கினார், வெளியே வந்தார், அம்பலத்தை வளங்கொண்டு வெளியே வந்து அந்த நகரை விட்டு வெளியே வர, திருக்கோபுரத்தை விட்டு வெளியே வருகிறார். இந்த பாடல் ஒரு அணிநலன் என்னன்னு கேட்டிங்கன்னா கொண்டு கொண்டு கொண்டுன்னு ஒரு அழகை காட்டியிருப்பார். இது ஒரு சொற்பொருள் பின்வருநிலை அணி என்று சொல்லக்கூடிய ஒரு அணிநலன். நின்று கோபுரத்தை நிலமுறப்பணிந்து நெடும் திருவேதியை வணங்கி மன்றலார் செல்வம் அருகின் ஊடு ஏகி மன்னிய திருப்பதி அதனில் தென் திசை வாயில் கடந்து முன்போந்து சேட்படும் திரு எல்லை இறைஞ்சி கொன்றைவார் சடையான் அருளையே நினைவார் கொள்ளிடத் திருநதி கடந்தார்.
உள்ளே வரும்போது எதையெல்லாம் வணங்கி வந்தாரோ வெளியே போகும் பொழுது அதையெல்லாம் வணங்கியே போகிறார். உள்ளே வரும்போது எல்லையை வணங்கினார், நந்தவனத்தை வணங்கினார், ஊரினுடைய வீதிகளை வணங்கினார், திருக்கோயிலினுடைய ராஜகோபுரத்தை வணங்கினார், கோயிலுக்குள் சென்று உள்வீதியை வணங்கினார், பேரம்பலத்தை வணங்கினார், பொன்னம்பலத்தை வலம் வந்து வணங்கினார், கூத்த பெருமானை வணங்கினார். இப்போ என்னது, அப்படியே ரிவர்ஸ் கியர். பொன்னம்பலத்தை வணங்கி அப்படியே வந்து திரு எல்லை என்று சொல்லக்கூடிய நகரத்தினுடைய தில்லையினுடைய நகர எல்லையை வணங்கி கொள்ளிடம் என்று சொல்லக்கூடிய நதியினுடைய கரையை கடந்து ஏறுகிறார். அப்போது தில்லையிலிருந்து இங்கே ஆரூருக்கு வருகின்ற இடையில் இருக்கக்கூடிய நதி கொள்ளிடம், காவிரியினுடைய கிளை நதி. காவிரியினுடைய கிளை நதி தான் பல நதிகள் தமிழகத்தில். கொள்ளிடம், பாலி நதி என்று சொல்லக்கூடிய நதி, இங்கே விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெடிலம், இவை எல்லாமே காவிரியினுடைய கிளை நதி. கொள்ளிடம் என்கின்ற இதுக்கு நம்ம உரையாசிரியர்கள் என்ன காட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மரக்கப்பல்களை வந்து வாங்கிய இடம் சொல்கிறாங்க. கொள்ளிடத்தில் கொள் இடம் அப்படின்னா மரக்கப்பல்களை கொள்கின்ற இடம், மரக்கலங்களை கொள்கின்ற இடம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படி கொள்ளிட திருநதி கடக்கின்றார். புறந்தருவார் போற்றிசைப்ப புரி முன்னூல் அணிமார்வர் அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுது உண்டு வளர்ந்தவர் தாம் பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றது என முற்றுலகில் சிறந்த புகழ் கழுமலமாம் திருப்பதியை சென்று அணைந்தார். வடக்கு வாயிலின் வழியாக தில்லைக்குள் வந்தவர் தெற்கு வாயிலின் வழியாக புறத்தே வந்து அந்த எல்லையை கடக்கிறார். வந்தவர் கொள்ளிட நதியை கறந்து ஏறணுன்னு. அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தில்லைக்கு குறுக்காக இருக்கக்கூடிய கொள்ளிட நதி, அதை கடந்தால் சீர்காழி திருத்தலம், எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தலம். இப்படி அவர் உள்ள அந்த கொள்ளிட நதியை கறந்து ஏறும்போதே அந்த திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியினுடைய தலம் அருகில் வருதுன்னு தெரிஞ்சோடனே அவர் சிந்தையில் நினைக்கிறார், இது எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு அவதாரம் செய்த திருத்தலம். இல்லை, அதுக்கு சொல்கிறார், புறந்தருவார் போற்றிசைப்ப. புறந்தருவார் என்பது தன்னை சுற்றி வருபவர்கள். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார், அப்போ அவரோட பல வகையான அடியார்கள்லாம் கூட்டமாக வர்றாங்க. அப்படி வருகின்ற கூட்டம் எல்லாம் எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய புகழையும் தன்னோடு வருகின்ற குருநாதருடைய புகழையும் உச்சரித்து வருவாங்க. இப்படி வருகின்ற பொழுது புறந்தருவார் போற்றிசைப்ப புரி முன்னூல் அணிமார்பர். இது நம்பி ஆரூரர், மார்பில் முன்னூல் அணிந்திருக்கக்கூடியவர். அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுது உண்டு வளர்ந்தவர். அறம் பயந்தால் அப்படின்னா அறத்தை பெற்றவள், அறத்தை பெற்றெடுத்தவள். இல்லைங்களா? இப்போ இந்த பூமியில் அறம் என்ற ஒன்றை யார் உருவாக்கினார்கள்? சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் சட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சட்டம் என்று ஒன்று எடுத்தோம்னா இங்கே தமிழகத்து இந்தியாவில் அம்பேத்கர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சட்டம் இருந்தது. அதை ஒரு வரைமுறைப்படுத்தி சொன்னாருங்க. லத்தீன் மொழி லத்தீன் எதுக்குரிய மொழினா சட்ட மொழி. இப்படி ஒவ்வொருக்கும் ஆங்கிலம் எதற்குரிய மொழின்னு பார்த்தீங்கன்னா வணிகவியல் மொழி. ஒரு உலகத்தில் கமர்ஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலம். அதே மாதிரி ஒரு சட்ட மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா லத்தீன். அதுபோல் ஒவ்வொரு கிரேக்க மொழினா தத்துவத்திற்கான மொழி. இந்தியாவில் தமிழ் என்பது பக்திக்கான மொழி. எனவே இந்த சட்டங்களை வகுத்தது மாதிரி அது மாதிரி ஒவ்வொன்றும் பல வகையான நுட்பங்களையெல்லாம் ஒவ்வொருத்தரும் வகுத்தவர் இருப்பார். ஆனால் உலகத்தில் தர்மத்தையும் நீதியும் அறத்தையும் யார் விதைத்தார்கள், யார் வளர்த்தார்கள், யார் அதை உருவாக்கினாங்க? யாராவது சொல்லி வச்சுட்டு போனாங்கன்னு கேட்டால் இல்லை, நம்மளுடைய காமாட்சி அம்மை தான். பின்னாடி நம்ம எம்பிரான் திருத்தொண்ட நாயனாருடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வரலாற்றை படிப்போம். அதில் காமாட்சி அம்மை ஏகாம்பரரை பூசனை செய்து இறைவன்ட்ட 32 அறங்களை பெறுகிறார். என்ன வரம் வேணும் சுவாமி கேட்குறார். கேட்டபோது அம்மா கேட்டது 32 வரங்களை கேட்டு அந்த 32 வரங்களையும் சாமி எப்படி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா 2 நாளி நெல்லாக கொடுத்தாங்க.
16 அறங்களுக்கு ஒரு நாளி, இன்னொரு 16 அறங்களுக்கு ஒரு நாளி. அந்த 16 அறங்கள் இருக்கிற ஒரு நாளி வந்து சௌபாக்கியத்துக்காக, இன்னொரு 16 நாளி நெல் வந்து பர சௌபாக்கியத்துக்காக. இக பரன் நலனை உயிர்கள் பெரும் பொருட்டு அம்பிகை பூசனை செய்து பெற்ற தவம் அந்த தவம். 32 அறங்களை அம்பாள் தான் இறைவன்கிட்ட வேண்டி பெற்று இன்றும் காமாட்சி அம்மை ஏகாம்பரத்தில் தனி ஆலயமாக இருந்து உயிர்களுக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறார். பயந்தால் அப்படின்னா பெற்றால் அர்த்தம். இங்கே படிக்கிறதுல தான் இருக்குது, புரியுங்களா? தமிழில் ஒரே ஒரு பாதான், ஒரே ஒரு சாதான், ஒரே ஒரு காதான், சரிங்களா? இதில் படிக்கிறதுல தான் வேலை இருக்குது. படிக்கிறதுங்கிறதோட அந்த சொல்லி எதோட ஏந்து வருது, அதை எப்படி உச்சரிக்கணும்னு இருக்கும், சரிங்களா? சில பேர்த்துக்கு இந்த சாவை சொல்ல சொன்னோம்னா அச்சாச்சாம்பாங்க, சாவுல. அப்போ பான்னு சொன்னால் பாம்பாங்க, புரியுங்களா? இதையே இந்த பாங்க, இந்த பயந்தாளுங்கிற வார்த்தையை நீங்கள் பாங்கிற உச்சரிப்போட படிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? பயந்தாள்னு ஆயிரும், ஃபியர் ஆயிரும், புரியுங்களா? அறம் பயந்தாள், அறத்திற்கு பயந்தவள்னு ஆயிரும், புரியுங்களா? அதனால் படி அந்த சொல்லினுடைய உச்சரிப்பு. ஆனால் மற்ற மொழிகளோடு இருக்கக்கூடிய கடுமை அது வேறு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கக்கா கக்கா அந்த சொல்லை அந்த எழுத்தையே தனியாக வச்சுட்டாங்க. ஆனால் தமிழுக்குரிய அழகு என்னென்னு கேட்டிங்கன்னா, கான்னு சொன்னால் அந்த எழுத்து என்ன வார்த்தை வருது, கரடி, கரடின்னு படிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றும் கங்கணம், ஒவ்வொன்றுக்கும் அந்த சொல்லினுடைய அழகு இருக்குது. எனவே இங்கே அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுது உண்டு வளர்ந்தவர். இது யார்? அம்பிகையினுடைய தனங்களிலிருந்து பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய 2 ஞானத்தையும் கிண்ணத்தில் பொற்கிண்ணத்தில் உண்டவர் எம்பிரான் திருஞான சம்பந்தர். அப்படிப்பட்ட நாயனார் வளர்ந்தவர் தான் பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றது. எது? திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய 12 பெயர்களை உடைய சீர்காழி என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த இடத்துல கழுமலம்ங்கிற பெயரை பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட திருப்பதியை வந்து சார்கிற கழுமலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கின்படியே இருக்குது செய்தி. சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் மலமழியும் வகை கழுவு முறை கழுமல நகர். சிவபெருமானை தொழுது ஆன்மாக்களினுடைய அறிவில் இருக்கக்கூடிய மலங்களை கழுவுவதற்கு உதவுகின்ற திருத்தலம் கழுமலம். மொத்தம் சீர்காழிக்கு 12 பேருங்க. 12 பெயருக்கும் 12 வரலாறு இருக்குது. அதில் விரிவாக நீங்கள் படிச்சுக்கணும். பின்னாடி அந்த உரிய வரலாறு வரும்போது பார்ப்போம். கழுமலம் அப்படிங்கிற திருத்தலத்தை வந்தடைகின்றார். வந்தடைந்த போது பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும் புகழே உள்ளு நான் மிதியேன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி வள்ளலார் வலமாக வரும் பொழுதின் மங்கை இடம் கொள்ளுமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள. இப்போது ஏற்கனவே அவர் திருவதிகை வீரட்டானத்தை உள்ளே மிதிக்க மாட்டேன்ட்டு சித்தவடத்தில் போய் தங்கினார். அங்கே ஏன் அப்படின்னார்? எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தலம், அதனால் திருத்தொண்டு செஞ்ச இடத்த நான் காலால் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்து தங்கினார். சாமி காட்சி வந்து வெளியே முதியவராக வந்து தலையில் காலை வச்சு அந்த திருவிளையாடல் செய்தார். இப்போ அடுத்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி எம்பிரான் திருநாவுக்கரசு 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பரமாச்சாரிய மூர்த்திகளோ அதே போல் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பரமாச்சாரிய மூர்த்திகள். அதனால் அவர் பிறந்த திருத்தலத்தை உள்ளே மிதிப்பதற்கு அஞ்சி என்ன பண்ணுறாருங்க, அப்படியே அந்த ஊரை நகரை வளமாக வர. கோயிலை கும்பிட முடியலன்னா கோயிலை சுற்றியாவது வரணும், புரியுங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு கோயிலுக்கு போக வேணான் இருக்காங்க. அடைப்பு எதையோ சொல்லுவாங்க, புரியல? அடைப்புங்கிறது என்ன? அடைப்புங்கிறது யாருக்கு? எவ்வளோ கேள்வி இருக்குது. அடைப்புன்னா என்ன? அடைப்பு எதுக்கு? புரியுங்களா? அடைப்பு யாருக்கு? அடைப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடைப்புங்கிறது ஒரு நன்மை பொருந்திய செயல், புரியல? அதை என்ன நினச்சிக்கிறோம்? ஒரு தீட்டு, உடனே கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, 6 மாதத்துக்கு போகக்கூடாது, மலை ஏறக்கூடாது, எதையோ சொல்லி வச்சு மக்கள் என்ன ஆகிருக்கிறாங்க, குழம்பி போய் கிடக்கிறோம்.
சரிங்களா? அடைப்புங்கிறது அந்த உயிர் இவ்வளவு நாட்கள் எப்படி நம்மளோடு உடலோடு இருந்ததோ அதுபோலவே இப்போ எப்படி இருக்குது, நுண்ணுடம்பில் நம்ம கூட இருந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கூட இருந்தப்போ கோயிலுக்கு போகாமல் இருந்தோமா? கோயிலுக்கு போகாமல் இருந்தோமா? அப்போ இப்போ என்ன பண்ணணும்? இப்போயும் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறோம்னா அப்பயும் போகாமல் இருந்திருக்கணும். ரெண்டாவது முதல்ல. ரெண்டாவது, அடைப்பு உடம்புக்குன்னு சொன்னால் சரிங்களா, அந்த உடம்பு இப்போ இருக்குதா? தீட்டுன்னு சொல்கிறது எதுக்குங்க? தீட்டுங்கிறது எதற்குரியது? உடம்புக்கா உயிருக்கா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா, தீட்டுங்கிறது எதுக்கு? உடம்புக்கு தான். உடம்பையே எரிச்சாச்சு, முடிச்சாச்சு. அப்புறம் எங்கே போய் தீட்டு எங்கேருந்து வந்தது? எந்த இடத்துலேருந்து வந்தது? இல்லை, இதெல்லாம் முதல் இறைவனை வழிபடாமல் இருந்தீங்கன்னா தான் கெட்ட நாள். இங்கே பாருங்கள், அருளாளர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சொல்லலை, புரியுங்களா? ஆகமங்களையும் வேதங்களையும் வகுத்து திருமுறைகள் சாத்திரங்களை சொன்னவங்க தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னன்னைக்கெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்யலையோ, என்னன்னைக்கெல்லாம் வழிபாட்டை நீ செய்யலையோ அன்னன்னைக்கெல்லாம் என்ன நாள்? கெட்ட நாள். மறந்திட்ட நாள் கெட்ட நாள். இட்டுணும் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள். தினமும் சாமியை பூ போட்டு வணங்கிட்டு இருந்தார், புரியுங்களா? இன்றைக்கி வணங்கலையா, மறந்துட்டேன்னு சொன்னினாலும் கெட்ட நாள். போடாமல் விட்டுட்டியா, இன்றைக்கி என்ன நாள்? கெட்ட நாள். அப்போ புகழ்ந்தால் நல்ல நாள், புகழ்ந்தால் நல்ல நாள். இதெல்லாம் முதல்ல அறிவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கெட்ட நாள், நான் இந்த அன்னைக்கில் போய் கோயிலுக்கு உள்ளே போக மாட்டேன், கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் மாறிடும், சரிங்களா? அதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுடைய அறிவு பக்குவத்தை பொறுத்து. சரி, அப்படி கோயிலுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ளே போகலைனாலும் இந்த விஸ்வநாதரை சுற்றி வரக்கு வேறு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எப்படி கொடுத்துருக்குறாரு நம்மளுக்கு, யோசிச்சு பாருங்கள். இப்படி போய் இப்படி சுற்றி வந்தால் விஸ்வநாதர் ஒரு வளம் வந்தாச்சு, புரியுங்களா? நம்மளுடைய நன்றி கடன். கோயிலுக்குள்ளே வந்தால் தானே யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, சரிங்களா? ஏமா உங்கள் வீட்டில் இப்படி இதாகிடுச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படிமா கோயிலுக்குள்ளே வந்தீங்க, ஏன் அப்படி கோயிலுக்குள்ளே வந்தீங்க கேட்பாங்க, புரியுங்களா? இப்போ ஊருக்குள்ளே இப்படி சாமியை சுற்றிட்டு வந்தீங்கன்னா யாராவது நம்மளை கேட்க போகிறாங்களா என்ன? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கொரோனாவில் ஒரு வருஷம் கோயிலுக்குள்ளே போக வேண்டாம், புரியுங்களா? சாமி கும்பிட்றதுனால என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். இப்படித்தான் அடியார்கள் வழிபாடு செஞ்சாங்க, புரியுங்களா? திருக்கோயிலை கோபுரத்தை பவானி திருநனா கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இப்படி வந்து கூடும், இல்லை இங்கே மாதிரி இப்படி எளிமையாக சுற்றி வர்றதில்லை. பவானி போய் குமராபாளையம் போய் பாலத்தை சுற்றி வந்து காளிங்கராம்பாளையம் வந்து இப்படி சுற்றி வருவாங்க. சாமியை வழிபடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. கோயில் திறந்திருந்தால் கூட வேலை கம்மி, கோயில் திறந்திருந்தால் கூட சின்னதாக ஒரு சுற்றி சாமியை வழிபட்டு எளிமையாக வந்திருப்பாங்க. அவங்க எப்படி வழிபாடு செஞ்சாங்க? ஒரு ஊரையே சுற்றி வந்தாங்க, புரியுங்களா? ஏன் பெருமானை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது? இப்போ வண்டியில் போனால் தானே கேட்பீங்க, சும்மா அப்படி நடந்து போய் அப்படி கொரோனா பீரியடில் கூட அந்த மாதிரி சூழலில் அன்பர்கள் இருந்து அவங்களுடைய வழிபாட்டை செஞ்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வழிபாடு செய்வதற்குத்தான் பிறப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு விளங்கணும். இந்த பிறப்பு எதற்காக? வழிபாடு செய்வதற்குத்தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த இடம் ஒன்று, நாடி எம்பிரான் திருநாளை போவாருடைய வரலாற்றை பார்ப்போம். அவர் தன்னுடைய பிறப்பை இழிகுலமாக கருதி தில்லைக்கு நாளைக்கு போவேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான்லாம் தில்லையை போய் கும்பிட்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, நான் ரொம்ப கீழ்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அஞ்சு ஒரு வாரம் தில்லையோடைய எல்லைக்கு போயிடுவார். தில்லையனுடைய எல்லைக்கு போயிடுவார், ஊருக்குள்ளே போக மாட்டார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஊரை சுற்றி வரார், புரியுங்களா? இப்போது அப்படி நம்மளுடைய எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், இது எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பிறந்த திருத்தலம் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கருதி இதுக்குள்ளே போய் மிதிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி ஊரை நகர்ப்புறமாக வலம் வந்தார். இறைவன் அவருடைய அன்பின் பக்தியினுடைய தொண்டினுடைய அடிமைத்தரத்தை நினைந்து சாமி அவருக்கு ஊருக்கு வெளியே வந்து விடைமேல காட்சி கொடுத்தார். அப்படி இந்த பாடல் பாருங்கள், பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போன பாடலில் சீர்காழிக்கு என்ன பெயரை சொன்னார்? திருக்கழுமலம் என்று சொன்னார். இந்த பாடல் என்ன சொல்கிறாருங்க? திருப்புகழி, பெரும் புகழி அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டில் வேறொரு பேர் சொல்ல போட்டார். இப்போது நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய கவிநயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட தெய்வ புலமை அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு சொல்லை பலவாறு உணர்த்து தமிழ் கற்றுக்கலாம். நீங்கள் பெரிய புராணம் படித்து என்ன கற்றுக்கலான்னு கேட்டிங்கன்னா தமிழ் கற்றுக்கலாம். ஏங்க அப்படின்னு கேட்டால், எதையாவது ஒரு சொல்ல சொல்கிறதுக்கு அடுத்தடுத்து சொல்லும் போது ஒரே வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்.
அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நுட்பமாக இருக்கும். புரியுதுங்களா? யானைன்னு சொன்னோம்னா நீங்கள் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றில் அவரை யானையை கட்டி ஏவுகிறார்கள், அவரை போய் அழிப்பதற்காக. அந்த யானைன்னு சொல்கிற பாட்டு ஒரு 6-7 பாட்டு வரும். இந்த யானை அந்த கூடத்துலேருந்து புறப்பட்டு அவர்கிட்ட எப்படி வருதுன்ட்டு. ஆனால் யானைன்னு ஒரு வார்த்தை மட்டும் பயன்படுத்த மாட்டார். யானையும்பார், களிரும்பார், வேளம்பார், மாதங்கம்பார், இத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துவார். அப்படி ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மை அந்த புராணத்தில் நம்மளை ரொம்ப உயிரோட்டமாக கொண்டு போவார். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த புகழிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? ஏன்னா இவ்வளோ ஆழமாக சிந்திக்கணுமான்னு கேட்டால், சேக்கிழார் பெருமானை ரசிக்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா அப்படி படிச்சுப்பார். புரியுங்களா? சேக்கிழார் பெருமானை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 கம்பர்னு போட்டியிருக்கார். ஒரு கம்பர் ராமாயணமாக நாம் எழுதினார், கம்பர் ராமாயணம் எழுதினார். அந்த கம்பருக்கு 10 கம்பர் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டவர் சேக்கிழார் பெருமான்ட்டு ஆதீன வித்வான் மீனாட்சி சுந்தரமில்லை அவர் உரை எழுதியிருக்கிறார். எனவே பெரும்புகழின்னு ஏன்னு சொல்லியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, புகழி என்பது தஞ்சம். புகலிடம்னு என்னதுங்க? தஞ்சம். இறைவனை போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமெனை போக்கல் கண். புகலிடம்னு என்னதுங்க? எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே சரணம் கிடையாது என்பது. எனக்கு உங்களை விட்டால் வேறு கதியே கிடையாதுன்னு அர்த்தம். புரியுங்களா? அப்படிப்பட்ட புகழி தஞ்சம் அடைகிற இடத்த இவர் போய் தஞ்சம் அடையலையாம். இந்த பெரும்புகழி எல்லாரும் போய் சேர வேண்டிய இடம். ஆனால் அந்த சேர வேண்டிய இடத்தையும் எங்கள் நம்பியார் என்ன பண்ணல, ஏன் சேரவில்லை? அவர் ஞானசம்பந்தர் மீது கொண்ட பக்தி. எனவே அதை சொல்கிறார். அப்படி பெரும்புகழி உள்ளு நான் மிதியேன் என்று ஊர் எல்லைப்புறம் வணங்கிட்டு வள்ளலார் வளமாக வரும்பொழுது, ஆரூரர் வளமாக ஊரை வரும்பொழுதில் மங்கை இடம் கொள் மாள் விடையான், மங்கையை தன் இடமாக கொண்டிருக்கக்கூடிய விடையேறி வருகின்ற இறைவன் எதிர்காட்சி கொடுத்தருள. மண்டிய பேரன்பினால் வன் தொண்டர் நின்று இறைஞ்சி தென்திரை வேளையில் மிதந்த திரு தோணிபுரத்தாரை கண்டுகொண்டேன் கையிலையில் விற்றிருந்தபடி என்று பண் தரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார். இப்படி சுவாமி காட்சி கொடுத்தோன்னே மண்டிய பேரன்பு. மண்டிய பேருமன்னா நிறைந்த பேரன்பு அர்த்தம். மண்டின்னா என்னதுங்க? நிறைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் மண்டி. இப்போ மண்டிய பேரன்புனா நிறைந்த அன்பு. நம்ம அன்பு நிறைந்திருக்கக்கூடிய அந்த காதலினால் இறைவனை இறைஞ்சி தென்திரை வேளை அழகிய திரைகளை சுமந்து வரக்கூடிய கடலில் மிதந்த திருத்தோணிபுரம். அடுத்த சொல் என்னதுங்க? திருத்தோணிபுரம். சீர்காழிக்கு 3வது பெயர். திருத்தோணிபுரத்தாரை கண்டுகொண்டேன். இன்னொன்று சொல்கிறாரு, கண்டுகொண்டேன். எப்படி கண்டுகொண்டேன்? கையிலையில் விற்றிருந்தபடி. திருக்கைலாயத்தில் சாமி எப்படி இருக்கிறாரோ அந்த காட்சி இங்கே பார்த்தாச்சு. எங்கள் திருக்கைலாயத்திலேருந்து இவர் எப்போ பார்த்தாரு? ஏற்கனவே பார்த்தவர் தானே. அதனால் கண்டுகொண்டேன். நாம் போய் கண்டுகொண்டேன்னு பாட வேண்டிய ஆள் இவர் மட்டும்தான். நாம் போய் கண்டுகொண்டேன் யாரை பாடணும்? சிவபெருமானை போய் என்னைக்காவது அதை தேடி கண்டுகொண்டேன். சரிங்களா? அப்போ கண்டுகொண்டேன் என்று கையிலிருந்து காட்சிப்படி ஒரு திருப்பதிகம் பாடுறார். சாதலும் பிறத்தலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடி இறைஞ்சுகிறார். இருக்கு ஓலம் இடும் பெருமான் எது நின்றும் எழுந்தருள வெறுக்கோலுற்று அது நீங்க ஆரூர் மேல் செல விரும்பி பெருக்கு ஓதம் சூழ் புறவம் பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி இறைவன் அங்கிருந்து மறைந்தருளுகிறார். அதான் இருக்கு ஓலமிடும் பெருமான். வேதங்கள் ஐயா என்று ஓலமிடக்கூடிய அந்த இறைவன் அங்கிருந்து மறைகிறாருங்கிற சொல்லத்தை எப்படி பயன்படுத்துகிறார்னு கேட்டிங்கன்னா, எழுந்தருளுதல். மறைந்தாலும் எழுந்தருளுதான். புரியல? வந்து சேர்ந்தாலும் எழுந்தருளுதான். அப்படி தான் பெருமானை மங்கள வார்த்தை கொண்டு சொல்லணும். புரியல? அவங்கள வார்த்தையை சொல்லக்கூடாது. இறைவனை சொல்லும் பொழுது இறைவன் திருவீதி விழா வந்துட்டு போயிட்டார்.
திருவீதி உலா வந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? திருவீதி உலா எழுந்தருளி சென்றார் அப்படின்னு சொல்லலாம். எழுந்தருளினால வந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது அதுதான், சென்றாருங்கிறக்கும் அதுதான் சொல்லணும். எனவே எழுந்தருள் பெருமான் அப்படி மறைந்தருள அவர் வெறுக்கோள் உற்று அப்படின்னா என்னதுங்க, கொஞ்சம் அப்படி என்ன திடீர்னு இப்படி சாமி மறைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆரூருக்கு போகணும். சாமி என்ன சொல்லியிருக்கிறார்? ஆரூருக்கு வர சொல்லியிருக்கிறார் என்ற விருப்பத்தோடு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருக்கோலக்கா வந்து வணங்குகின்றார். அங்கே செந்தமிழ் மாலைகள் பாடினார். அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கப்பெறலை. திருக்கோலக்கா நமக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் பொன்னால் ஆகிய தாளம் கொடுத்த திருத்தலம். நினைவுக்கு வச்சுக்கங்க. தேனார்க்கும் மலச்சோலை திருப்புன்கூர் நம்பர்பால் ஆனார் பேர் அன்பு மிக அடிபணிந்து தமிழ்பாடி மானார்க்கும் கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி காணார்க்கும் மலர்த்தடம் சூழ் காவிரியின் கரை அணைந்தார். இப்போது திருப்புன்கூர் அந்த திருத்தலத்தில் பாடின திருப்பதியும் நமக்கு கிடைக்கல. திருப்புன்கூருடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, புனுகு மரம் தலமரமாக விளங்கக்கூடியது. அதனால் திருப்புன்கூருக்கு வரலாற்று செய்தி 2 செய்தி நமக்கு. எம்பிரான் திருநாளைப்போவாருக்கு நந்தியம்பெருமான் விலகிய தலம். இறைவனை வழிபாடு செய்ய சென்றபோது நந்தி மறைக்குதே சாமியாக. இவங்கெல்லாம் புலையர் என்பதனால கோயிலுடைய புறத்தில் நின்று கும்பிடுற காலம் அந்த காலம். புறத்தில் நின்று சாமியை நந்தி மறைக்குதே. புரியல, எத்தனை நந்தி மறைக்குது நம்ம கோயிலுக்குள்ளே போனால்? யோசிச்சு பாருங்கள். ஒரு நந்தியாக மறைக்குது. போய் கும்பிட்றோமே, சரிங்களா? பின்னாடி இருக்கிறவங்களும் அருள் வாங்கிட்டு போகிறாங்க பாவான்னு நினைக்கிறான். எல்லாருடையும் நானே அள்ளிட்டு போகிறேன்னு அப்படி தலைவிட்டு நின்னாங்கண்ணா தீபாவளி முடிகிற வரை நான் வாங்க மாட்டேன். புரியுங்களா? சாமியை இங்கிருந்து அப்படி கையை தூக்கி இங்கே வந்து தான் அவர்கிட்ட வணங்கி தான் அருள் பெறணுங்கிறதுலாம் இல்லை. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னு அதுக்காக வராமல் விட்டுறாதீங்க. வந்து தான் அருள் பெறணும். ஆனால் எதுக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா, அடியார்களுக்கு திருக்கோயில் வழிபாடு ரொம்ப அவசியம். திருக்கோயில் வழிபாடையும் அடியார் வழிபாடையும் எப்பையும் விடாமல் செய்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு ஞானம் பெற்று எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் திருக்கோயிலை வழிபாடு செய்கிறத விடக்கூடாது, அடியார்கள் வழிபாடு செய்கிறத விடக்கூடாதுங்க. சரிங்களா? அப்போது திருக்கோயிலுக்குள்ளே வந்து இங்கே பெருமானை முறையாக வழிபாடு செய்து அந்த அருளை பெறுவதற்கு எந்த இடத்துல நின்னாலும் சாமியோடைய தரிசனம் நம்ம அறிவில் கிடச்சினா அந்த இடம் நமக்கு ஆலயம், சந்நிதி. நாம் எங்கே இறைவனை தரிசிக்கிறோமோ அந்த இடத்துக்கு பேர் சந்நிதி. கோயிலுக்குள்ளே போனோம், ஒரு திருத்தலத்துக்கு புதுசாக போனோம், சாமியை பார்க்கணும், பார்த்து நின்று வழிபாடு செஞ்சால் திருப்பதிகம் பாடணும். ஒவ்வொருத்தருக்கும் அடியார்களாக பக்தர்களாக நம்ம பாடம் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன நிலைப்பாடு வரணும், அறிவில் என்ன முன்னேற்றம் வரணும்னு கேட்டால் பின்னாடி இருக்கிறவங்களும் வழிபாடு செய்ய வேண்டும். எட்டி பார்த்து சாமி என்னை உங்கள் கணக்கில் சேர்த்திங்க சாமி, இன்றைக்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்கள் பட்டியல் என்ன பண்ணுங்க எழுத சொல்லிவிட்டு நான் வந்துக்கலாம். புரியுங்களா? இல்லை இங்கே எல்லாரையும் பார்க்க வச்சுக்கிட்டு சாமி இங்கேயே இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் நன்றி கடன் செலுத்துறதுக்காக வந்திருக்கிறேன், என் பேரை கணக்கில் எழுதிக்கிங்க சாமி, எழுதுனா பேசாமல் எழுதிக்கும். புரியுங்களா? அவர் அவங்களுக்கு கொடுக்குற அருளோட இங்கன்னு கேட்டவங்களுக்கு அருள் நிறையா கொடுப்பார். புரியுங்களா? அங்கே போய் இடிச்சுக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு இந்த பொங்கல் வாங்குற மாதிரியே சாமிகிட்ட போய் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? புளியோதரையும் பொங்கல் வாங்குற மாதிரி. சரிங்களா? சாமியை கோயில் திருக்கோயில் ஆலய வழிபாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆன்மார்த்தமாக இருக்கணும், அவசர கதியில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அவசர கதியில் செய்யற இடம் இந்த ஆலயம். ஆலயம் ஆன்மா லயக்க வேண்டிய இடம். எனவே நம்ம நம்பியார் பெருமானை நினைந்து ஆரூருக்கு வருகன்னு சொன்னோன்னே திருக்கோலக்கா வணங்கி அங்கிருந்து திருப்புன்கூர் வழிபாடு செய்கிறார். திருப்புன்கூர் திருநாளைப்போவார் வழிபாடு செய்த திருத்தலம். ரெண்டாவது ஏயர்கோன் எம்பிரான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய வழிபாட்டு திருத்தலம். 2 நாயன்மார்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட திருத்தலத்தை வணங்கி அங்கிருந்து காவிரியினுடைய கரை அணைந்து கடந்து வருகிறார். பம்புலா மலர் அலைய மணிகொழித்து வந்து இழியும் பைம்பொன்பார் கரை பொன்னி பயில் தீர்த்தம் படிந்து ஆடி தம்பிரான் மயிலாடுதுறை வணங்கி தாவில் சீர் அம்பர் மாகாலத்தில் அமர்ந்தபிரான் அடிபணிந்தார். இப்படி காவிரியினுடைய கரையை கடக்கும் பொழுது காவிரியில் நீராடி அடுத்ததாக இப்போ காவிரியினுடைய கரையை கடக்கிறார்னு சொன்னால்
தென்கரையிலிருந்து வடகரைக்கு வருவாங்க, வடகரையிலேருந்து தென்கரைக்கு போவாங்க. திருத்தலம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த பக்கம் காவிரி, நாமெல்லாம் காவிரி கொங்கு நாட்டு திருத்தலத்தில் இருக்கிறோம். கொங்கு நாட்டு பொறுத்த வரைக்கும் 7 திருத்தலங்கள் பாடல் பெற்ற திருத்தலங்கள். இதுவே அதாவது திருச்சி வரைக்கும் இந்த காவிரி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த திருச்சிக்கு போகிற வழியில் திருப்பராய்த்துறைன்னு ஒரு திருத்தலம், அந்த திருத்தலத்தை தாண்டி திருச்சி முக்கொம்பு தாண்டி என்ன ஆகுங்க, வலஞ்சூழியில் போய் இந்த காவிரி திரும்பும். அப்படி திரும்பும்போது இந்த பக்கம் இருக்கிற கரை பூரா வடகரை, அந்த பக்கம் இருக்க அந்தாண்டை தாண்டி காவிரிக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய திருத்தலங்கள் பூரா தென்கரை திருத்தலங்கள். இப்படி 197 திருத்தலங்கள் இருக்குது காவிரியினுடைய வடகரையிலும் தென்கரையிலும் சேர்ந்து. அதில் கரையேறி அப்படின்னா காவிரியில் நீராடி மீண்டும் புறப்பட்டு கரையேறி அடுத்த திருத்தலத்துக்கு போய் திருமயிலாடுதுறை, அம்பர் மாகாளம் என்று சொல்லக்கூடிய 2 திருத்தலங்களை வழிபாடு செய்கிறார். இங்கே பாடன திருப்பதிகமும் நமக்கு கிடைக்கப்பெறல. 117வது பாடல். மின்னார் செஞ்சடை அண்ணல் விரும்பும் திருப்புகலூரை முன்னாகப் பணிந்து ஏத்தி முதல்வன் தன் அருள் நினைந்து பொன்னாரும் முத்தரியம் புரிமுன்னூல் அணிமார்பர் தென்னாவலூராலி திருவாரூர் சென்று அணைந்தார். இப்போது அடுத்த தலம் திருப்புகலூர். மின்னார் செஞ்சடை அண்ணல் விரும்பும் திருப்புகலூர். சரி, திருப்புகலூர்னு சொன்னால் நமக்கு உடனே நினைவு வருவது வரவேண்டியது எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடியை அடைந்த திருத்தலம், அவர் முக்தி பெற்ற திருத்தலம் திருப்புகலூர். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று சொல்லி பாடியருடைய திருத்தலம் அந்த திருத்தலம்ங்க. அது மட்டுமல்ல, எம்பிரான் முருகநாயனாருடைய திருஅவதார திருத்தலம். 6 நாயன்மார்கள் ஒரே இடத்தில் சந்தித்த திருத்தலம். 6 நாயன்மார்கள் எம்பிரான் திருஞான சம்பந்தர் முதலாக திருநாவுக்கரசர், திருநீலநக்கர், சிறுத்தொண்டர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார் 6 பேர் ஒரே இடத்தில் சந்தித்து கொண்ட திருத்தலம் திருப்புகலூர். அந்த திருத்தலத்தை வழிபாடு செய்து அப்பொழுது பாடிய திருப்பதியும் கிடைக்கல. 2வது முறை வந்தபோது தான் பறவையாரின் பொருட்டு செங்கற்கள் பொற்களாக மாறிய இடம். தலையில் செங்கலை வச்சு படுத்தார் சுவாமி. அப்போ ஒரு செங்கல் என்ன ஆயிடுச்சுங்க, பொற்கள்லாம் மாறி இருந்தது. அது அவர் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவேன் புலவீர்கள் எம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே என்று சொல்லுகிற அருமையான திருப்பதிகம். இந்த பதிகத்தை ரொம்ப ரசனையோடு போய் படித்து பாருங்கள். யாரெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லி புகழ்ந்தினாலும் கொடுக்க மாட்டாங்க. சிவபெருமானை புகழ்ந்தால் வேண்டியதை பெறலாம் அப்படின்னு சொல்லுகின்ற திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் தான் செங்கற்கள் பொற்களாக மாறிய திருப்பதிகம். அந்த திருப்பதிகம் பின்னாடி பாட போகிறார். இப்படி நம்மளுடைய நம்பி ஆரூரர் பெருமான் திருவாரூர் சென்று வந்து அடைகின்றார். தேராரும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வாருக்கு ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரா நின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வேர் என்று நீராறும் சடைமுடி மேல் நிலவு அணிந்தார் அருள் செய்தார். திருவாரூருக்கு அவர் உள்ள வராருங்கும் போதே அன்றைக்கு முந்தைய நாளே என்ன வந்துடுதுங்க, எல்லாத்துக்கும் தகவல் வந்துடுது. இப்போ இந்த ஊருக்கு நாளைக்கு ஒரு யாராவது விஐபிஸ் வராங்க, மத்திய அமைச்சராக வராங்கன்னு வச்சுங்க, 2-3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன வந்துடுங்க, இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, எல்லாத்துக்கும் போய் ஒரு தகவல் இந்த மாதிரி வராங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் என்ன பண்ணுங்கள், கரெக்டான ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி பாதுகாப்பு குறித்து சொல்லுவாங்க. இப்போது வருகிறவர் சைவ சமயத்தினுடைய முதல் தொண்டர், சைவ முதல் திருத்தொண்டர் என்று சொல்லக்கூடிய எம்பிரான் நம்பியாரூர் இறைவன் திருவாரூரில் வாழ்கின்ற எல்லாருக்கும் கனவில் இவ்வாறு நம்பி ஆரூரன் நான் அழைக்க வருகின்றான், அவரை எல்லோரும் மகிழ்ந்து எதிர்கொள்ளுங்கள், வரவேற்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் எல்லாருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போட்டார். அவங்களுக்கு கனவுல ஒரு எஸ்எம்எஸ் போட்டாச்சு. சரி, இப்போ இந்த எஸ்எம்எஸ்ஸு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எப்படி தெரியும்? காலையில் எழுந்து ஒருத்தர் பார்த்தாங்க. கோயிலுக்கு வரும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நேற்று நைட்டு ஒரு கனவு காலையில் இந்த மாதிரி சாமி யாரோ நம்பியாரூர்னு ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னாங்க. எனக்கு அதைத்தான் சொன்னார் அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணணும், பேசிக்கணும். புரியுங்களா? சிவன்மலை ஆண்டவர் இருக்கிறார், உத்தரவு பெட்டி சரிங்களா? உத்தரவு பெட்டியில் எந்த ஊரில் இங்கே நம்ம பகுதியில் இல்லை, ஏதோ ஒரு ஊரில் இருந்து என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. எனக்கு இது மாதிரி கனவு வந்தது, சாமி இப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமிகிட்ட கேட்குறாங்க. அது உண்மையாக இருந்ததுன்னா அது அதே வருகிறது. அது என்ன பண்ணுறாங்க, எடுத்து உத்தரவு பெட்டியில் வைக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் அந்த இறைவனுடைய திருவருட்குறிப்பு என்பது எல்லாரினாலும் உணர முடியாது. சரிங்களா? இறைவனோட நம்ம அவ்வளவு அந்த கம்யூனிகேஷன் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அறிவில் அவரை நிறுத்தணும், எப்படி நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எந்நிலையில் நின்றாலும் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு நேரம் வகுத்துட்டுலாம் கும்பிடக்கூடாது. திருமுறை பாடுறதுக்கு என்னங்க சாமி இப்போது காலையில் எழுந்தோம், சரிங்க, காலையில் எழுந்து பூசை பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு நேரம் வச்சுருப்போம். வீட்டில் படத்துக்கோ அல்லது அதுக்கு பூசை பண்ணுறதுக்கு நேரம் விட்டோம். எங்கேயாவது நம்ம வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்குது, நான் ஒரு கோயிலில் பூசை பண்ணுறவனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு திருக்கோயிலில் பூசை செய்கிறாங்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேலைப்பழுவின் காரணமாக காலையில் வீட்டில் செய்ய வேண்டிய பூசையினுடைய அளவு குறைஞ்சி போச்சு. இப்போ அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து நான் அடுத்தது வந்து எங்கே வரணும், எங்கே வந்து நிற்கணும், மறுபடியும் பூசை பண்ணுறதுக்கு தான் வந்து நிற்கணும். புரியுதுங்களா? அப்போது பூசை தான் என்னதுங்க, அந்த சுற்றியும் பூசையாக தான் இருக்குது. அப்போது அப்படி பூசை பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு நேரம் வகுத்துக்கிட்டு பூசை பண்ணுறதில்ல. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் மணி தூக்கிட்டே போட்டா வீட்டில் அடிக்கிற மாதிரியே மணியும் பூ வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கிட்டான்னு கேட்டால் அப்படி இல்லை. புரியுதுங்களா? அறிவினால் இறைவனை எப்பொழுதும் நீங்காமல் இருக்கணும். அதுதான் மணிவாசக பெருமானுக்கு துதி சொல்லும்போது எப்படி சொன்னாங்க, எழுதரு மறைகள் தேரா இறைவனை, எழுதரு மறைகள் தேரா இறைவனை, எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய். எழுதரு மறைகள் தேரா இறைவன், மறைகளால் தேடி முடியாத இறைவனை எல்லில் கங்குல் அப்படின்னு நடந்துங்க, இரவும் பகலும் பூசனை விடாது செய்து. இது எப்படிங்க பகலும் இரவும் பூசனை விடாமல் செய்ய முடியும் கேட்டால், அது உட்காந்து பூசனை பண்ணுறதில்ல, அறிவு எப்பொழுதும் அவரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பூசனை. புரியுது? அது எப்படிங்க நான் முழிச்சிருக்கும் போது கூட அவர் நினச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்க 100%. உறங்கும் போது எப்படிங்க அவரை நினச்சிக்கிட்டு இருக்க முடியும்னு கேட்டால், நாம் விழித்திருக்கும் போது என்ன பழக்கமோ அறிவு உறக்கத்திலும் அது தொடரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு 5 உடம்பு நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்க சட்டை எத்தனை சட்டைங்க, 5 சட்டை போற்றி உட்காந்து 6வது சட்டை போட்டு உட்காந்துருக்கு, அது கணக்கு இல்லை. புரியுங்களா? அது வெளியே கழட்டி போய் நாம் நினச்சா கழட்டிக்கலாம். மீதம் இருக்கிற 5 சட்டையை நாமளாக நினச்சி கழட்ட முடியாது. புரியல? அந்த 5 சட்டையில் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய எப்படி தூள உடம்போ அதுபோலவே உள்ள சூக்கும உடம்புன்னு ஒன்று இருக்குது, குண உடம்புன்னு ஒன்று இருக்குது, கஞ்சுக உடம்புன்னு ஒன்று இருக்குது, காரண உடம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த 5 உடம்பு எதனால் ஆனது அப்படின்னா இல்லை சைவ சித்தாந்த வகுப்பில் படிச்சுக்கலாம். புரியல? அப்போ அந்த 5 வகையான உடம்பும் இருக்குதுன்னா, இந்த உடம்பை கொண்டு நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்று கனவு உடம்பிற்கு செல்லும் பொழுது இதனுடைய தொடர்ச்சின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே விட்டது அங்கே தொடராது. ஆனால் இங்கே இந்த உடம்பு புற உடம்பில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 5 பூதங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா புத்திங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூக்கும உடம்பில் இருக்குது. புத்திங்கிற தத்துவம் எங்கே இருக்குது? சூக்கும உடம்பில் இருக்குது. சூக்கும உடம்பில் இருக்கக்கூடிய புத்தி தத்துவத்தில் தான் நாம் என்னென்னலாம் இந்த வாழ்க்கையில் செய்கின்றோமோ அது அத்தனையும் எங்கே போய் பதியும்? புத்தி தத்துவத்தில் போய் பதியும். இந்த புத்தியின் வாயிலாகத்தான் நமக்கு 7 பிறப்புக்கும் தொடர்ச்சியாக வினைகள் வருது. அதனால தான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், அந்த புத்தி தத்துவத்தில் போய் நாம் கற்கின்ற கல்வி பதிவு ஏற்படும். இப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பாடல் படிச்சுன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது, பதியவே மாட்டேங்குது மனசில், உடனே பதிய மாட்டேங்குது. சரிங்களா? இன்னொருத்தர் படித்தாங்கன்னா உடனே பதிஞ்சிருது மனசில். புரியல? 2 பேரும் ஒரே வயசு தான், அவங்க படித்தாங்கன்னா உடனே புரியுது, எனக்கே பதிய மாட்டேங்குதுன்னு கேட்டால் அதுதான் முற்பிறவியினோட தொடர்ச்சி. கற்ற கலைஞானங்கள்லாம் முற்பிறப்பில் கற்றதனால் ஆகக்கூடியது. புரியுங்களா? உங்களுக்கு ஒரு பதிவு நான் 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஒரு 5 வயது சிறுவனுடைய ஒரு பதிவு போட்டிருப்பேன். 1330 குறளையும் போடுறதை யார் பார்க்குறீங்கன்னு தெரியல. 1330 குறளை எங்கே கேட்டாலும் சொல்கிறார். புரியுங்களா? அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடாது, அவர் பெரியவர். எப்படி
பல பிறப்புகளில் அவர் அந்த கல்வியை நிறைவு பண்ணிட்டு வந்திருக்கிறார் இல்லை. இப்போ அந்த கல்வி என்ன கேட்டால் எளிமையாக இருக்குது. புரியுது? அந்த அருட்கல்விங்கிறது எளிமையாக இருக்குது. அதனால் நாம் இங்கே நம்மளுடைய நம்பி ஆரூரர் பெருமானை வரவேற்க சொல்லி திருவாரூர் மக்களுக்கு அனைவருக்கும் செய்தி அனுப்பப்படுகிறது. தம்பிரான் அருள் செய்ய திருத்தொண்டர் அது சாற்றி எம்பிரானார் அருள்தான் இருந்த பரிசு இதுவானால் நம்பிரானார் ஆவார் அவரன்றே எனும் நலத்தால் கும்பர் நாடு இழிந்தது என எதிர்கொள்ள உடன் எழுந்தார். இவ்வாறு இறைவன் அருள் செய்தவுடன் திருத்தொண்டர் அது சாற்றி, அதாங்க தாம் கேட்ட செய்திகள் ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். தாம் சாற்றிங்கிற சொல்லுக்கு என்ன பொருளுங்க? நாம் பார்த்த செய்தியை ஒருத்தரோடு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு எல்லாருமே ஒரே செய்தியாக இருக்கிறது கண்டு எல்லோரும் இறைவனே வருகின்றவருக்கு இப்படி ஒரு சிபாரிசு கொடுத்துருக்கிறார்னா அவர் எப்படிப்பட்டவர், நம்மால் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வான உலகம் கீழே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சென்று அவரை வரவேற்க செல்கிறார்கள். மாளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெரும் கொடி நெருங்க தாளில் நெடும் தோரணமும் தலைக்கமுகும் குளைத்தொடையும் நீலிலைய கதலிகளும் நிறைந்த பசும் பொன் தசும்பும் ஒளி நெடுமணி விளக்கும் உயர்வாயில் தொறும் நிறைத்தார். இப்படி ஒரு வரவேற்பு நிலை செய்வது, ஒரு திருவிழானா ஒரு கோயிலை எப்படி அணி செய்வது, அலங்காரம் செய்கின்ற ஒரு அழகு எப்படிங்கிறத அன்றைய நாட்களில் எது சிறப்பாக அப்படி அமைக்கப்பட்டது. நீங்கள் காகிதத்தினாலேயோ வேறு மென் விளக்குகளால் அமைக்கிறது இல்லை, முழுக்க இயற்கை காட்சிகளாக அதில் எதெல்லாம் இருந்துன்னு சொல்கிறார். மாளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெரும் கொடி நெருங்க, மாளிகைகளிலும் மண்டபங்களிலும் பெரும் கொடிகள், பதாகை என்னதுங்க? நீங்கள் இப்போ நந்திய பெருமான் கொடி பார்த்துருப்பீங்க. அப்படி நந்திய பெருமானுடைய கொடிகள் எல்லாம் பதாகைகளாக விட தாளின் நெடும் தோரணமும், தாளின் நெடும் தோரணம் அடிப்பக்கத்தில் நீண்டிருக்கக்கூடிய தோரணங்களை உடைய தலைக்கமுகும் குளைத்தொடை, தலைக்கமுகன் பாக்கு மரத்தினுடைய குலையும் குளைத்தொடை மாவிளை முதலிய பொருள்களையும் அலங்காரத்தின் வாயிலாக வரவேற்பதற்காக அணி செய்கிறார்கள். நீலிலைய கதலி, அவைத்தான் வாழை மரத்தினுடைய நிலை. கதலினா வாழை. நிறைந்த பசும் பொன் தசும்பு, வரவேற்பு குடம் பூர்ணகும்பம், பொற்தசும்பும் பொன்னாளாகிய குடம். தசும்பு என்பது குடம், பொன்னாளாகிய குடம் பொற்கலசம். அந்த பொற்கலசம் பூரணகும்பத்தின் பொருட்டாகவும் ஒளி நெடு மணி விளக்கும், விளக்கு எல்லா வாசல்லையும் அவங்க வீட்டு வாசல்லாம் ஒவ்வொருத்தரோட வீட்டு வாசலையும் இப்படி வச்சுருக்கிறாங்க. என்னங்க அறிவிப்பு, நம்பியாரூரன் வருகின்றான், நான் அழைக்க வருகிறான், நீ என்ன பண்ணணும், எல்லாரும் சென்று அவனை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்று இறைவன் சொன்னதுனால ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய அடியவர்களும் வேதியர்களும் வீடுகளில் மாவிள தோரணம் கட்டி கொடிகளை கட்டி மாலைகளை கட்டி விளக்குகளை ஏற்றி பொற்குடத்தை வைத்து பல வகையான அலங்காரம் செய்து நிறைக்கிறார்கள். அந்த ஒளி நெடு மணி விளக்கும் உயர் வாயில் தோறும் நிறைத்தார். இப்போ நீங்கள் இந்த விளக்கு என்பதே ஒரு வரவேற்பு தான். நாமெல்லாம் விளக்கு எடுத்துகிட்டு போய் வரவேற்கிற வழக்கம் யாரும் வச்சுருக்கல. விளக்கேற்றி வரவேற்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வாசல்லே விளக்கேற்றி வச்சு வரவேற்கிறாங்க இல்லையா? நீங்கள் கார்த்திகை தீபம்னா என்ன பண்ணுறோம், விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கேரளா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வரவேற்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வரிசையாக விளக்கு பிடிச்சிட்டு வருவாங்க. 100 பேர் 2 பக்கம் அணி விளக்காக பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த தென்னம்பாளைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நெல்லுக்குள்ள வச்சு கூட்டத்தில் மாப்பிள்ளை அழைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது அணிநலன் என்பது அவ்வளவு இயற்கை நலனாக வச்சு அமைச்சாங்க. அப்படி ஆரூரரை வரவேற்க எல்லோரும் தயாரானார்கள். மங்கள கீதம் பாட மலை நிகர்த்தூரியம் முழங்க செங்கையற்கண் முற்றிளையார் தெற்றிதொரும் நடம் பயில நங்கள் பிரான் திருவாரூர் நகர்வாழ்வார் நம்பியை முன் பொங்கு எயில் நீள் திருவாயில் புறம் உறவந்து எதிர்கொண்டார். கூட்டமாக அடியவர்களும் வேதியர்களெல்லாம் சேர்ந்து நம்பியாரூரரை திருவாரூரினுடைய எல்லைக்கு வந்து வரவேற்க வர்றாங்க. அப்படி வரவேற்க வருகின்ற கூட்டத்தில் யாரெல்லாம் வந்தான்னு கேட்டிங்கன்னா மங்கள கீதம் பாட பெண்கள்.
மங்கள கீதம் பாட பெண்கள், அதான் மங்களம் கீதம் பாட, மலைநிகர் தூரியம் முழங்க, இது ஆண்கள் வாத்தியம் வாசிக்கிறது, கைலை வாத்தியம் போன்ற வாத்தியங்களை. அது எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 2வது வரியில் சொல்கிறார், செங்கையற்கண் முற்றிலையார் தெற்றிதொறும் நடம் பயில. செங்கையற்கண் முற்றிலையார் அந்தந்த திண்ணைகளில் நின்று நடம் பயின்று வரவேற்பது. அப்படி ஆடல் பாடல் இசை முழக்கங்களோடு நம்பியாரூரை வரவேற்க எல்லோரும் திருவாரூருடைய எல்லையை நோக்கி வருகிறார்கள். அப்படி வந்தபோது வந்து எதிர்கொண்டு வணங்குவார் முன் வன் தொண்டர் அஞ்சலி குப்பி வந்து சிந்தை களிப்புற வீதி ஊடு செல்வார் திருத்தொண்டர் தம்மை நோக்கி எந்தை இருப்பதும் மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்னும் சந்த இசைப்பதிகங்கள் பாடி தம்பெருமான் திருவாயில் சார்ந்தார். இப்போது அடியார்கள் வந்து எல்லோரும் வரவேற்க வந்து நம்பிகளை வணங்குகிறார்கள். நம்பிகளும் எதிரிறைஞ்சி வணங்கி அவர் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியோட திருவாரூரை நோக்கி வருகிறார். வருகிற போது அவருக்கு ஒரு ஏக்கம். நம்பியாரூருக்கு மட்டுமல்ல, பின்னாடி எம்பிரான் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றையும் திருநாவுக்கரசுடைய வரலாற்றையும் படிக்க போகிறோம். எல்லோருமே திருவாரூருக்குள்ளே வந்தபோது அடியார்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் திருவாரூர் அடியார்கள், நீங்களெல்லாம் திருவாரூர் அடியார்கள், உங்களுக்கு அடியாராக நாங்களாக முடியுமா? எங்களையும் சாமி அடியாராக ஏற்றுக்குவாரா? அடியாருங்கிறது நாம் அடியார்களாக உருவாகிட்டுருக்குறோம். அடியார் என்பது உயர்ந்த பதம். அதுக்கெல்லாம் நம்ம திருக்கூட்ட சிறப்பு முன்னாடியே படிச்சுட்டு வந்தோம். இப்படிப்பட்ட இலக்கணத்தை உடையவர்கள் அடியார்கள் என்பதை படிச்சுட்டு வந்தோம். அப்படிப்பட்ட அடியார்கள் இறைவன் திருவாரூரைத்தான் என்ன பண்ணிட்டாருங்க, அடியார்களுடைய புராணத்தை சொல்வதற்கு தலைமையிடமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். திருவாரூரைத்தான் நாடுன்னு சொல்லும்போது சோழ நாட்டை எடுத்தார், நகரம்னு சொல்லும்போது திருவாரூரை எடுத்துக்கிட்டார். ஏன் திருவாரூரை எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியார்களுடைய பெருமையை இங்கே வந்து தான் நம்பியாரூரர் பாட போகிறார். அதனால் திருவாரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுடைய பெருமை அதனால தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே. திருவாரூரில் பிறப்பதே சிறப்பு அப்படிங்கிற அளவுக்கு திருவாரூருடைய பெருமை. எனவே திருவாரூரில் இருக்கக்கூடிய அடியாரெல்லாம் பார்த்து நம்பியாரூர்னு கேட்குறார். எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளு. சாமி, என் தந்தை பெருமான் இருக்கக்கூடியது அங்கே திருவாரூரில் இருக்கிறார், அவர் என்னையும் உங்களைப் போல அடியாராக ஏற்றுக்குவாரா? இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த பண்பு வரணும். அடியார்களாக நாம் என்ன ஆகணும், பண்போடு இருக்கணும். உங்கள் திருக்கூடத்தில் நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். எனவே எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று சொல்லக்கூடிய கரையும் கடலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் காந்தார பண்ணில் அமைந்தது. அடியார்களை வணங்கி வீதியூடு சென்ற நம்மளுடைய நம்பியாரூரர் திருத்தொண்டர்களை பார்த்து இந்த திருப்பதிகத்தை பாடி திருக்கோயிலுடைய திருவாயில் புறத்தில் வந்து சேர்கிறார். வானுற நீள் திருவாயில் நோக்கி மண்ணுற 5 உறுப்பால் வணங்கி தேனுரை கற்பக வாசமாலை தேவாசிரியன் தொழுது இறைஞ்சி ஊனும் உயிரும் உருக்கும் அன்பார் உச்சி குவித்த செங்கைகளோடும் தூணரும் கொன்றையான் மூலட்டானம் சூழ் திருமாளிகை வாயில் புக்கார். ஒரு திருக்கோயிலுக்கு போனோம், முதல் எங்கே பார்ப்போம், கோபுரத்தை பார்த்தோன்னே இப்படி ஒரு வணக்கம். இப்போது அப்படி வானூரை நோக்கி உடனே கோபுரத்தை வணங்கி 5 உறுப்புகளால் கோபுரத்தை வணங்க வேணுங்கிற ஒரு விதி இருக்குது. ராஜகோபுரத்தை பார்த்த உடனே மண்டியிட்டு ராஜகோபுரத்தையே வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விதி. என்ன காரணம், ராஜகோபுரம் என்பது தூளலிங்கம். ராஜகோபுரம் என்பது தூளலிங்கமாக சொல்லப்படுது. நீங்கள் புராணத்துக்குள்ளே அடியார்களுடைய வழிபாடுங்கிறதே வேறு, பக்தர்களுடைய வழிபாடு தனி. பக்தர்கள் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க, அவர்களுடைய வழிபாட்டு நிலையே வேறு, இல்லைங்களா? வருவாங்க, அப்படி யாரை குறை சொல்வதற்காக சொல்ல, பக்தியினுடைய ஒவ்வொரு படிநிலை தான். சாதாரண ஒரு வழிபாட்டு நிலையில் இருக்கக்கூடிய பக்தருக்கும் அடியாருக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா,
வழிபாட்டை இறைவனை நன்றிக்கடன் சொல்வதற்காக வழிபாடு செய்பவர்கள் அடியார்கள். வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கின்றவர்கள் பக்தர்கள். அடியார்களுக்கும் பக்தர்கள் இருக்கக்கூடிய முதல் வேறுபாடு என்ன கேட்டிங்கன்னா, பக்தர்கள் பெருமான்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. அடியார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக மட்டுமே தான் கோயிலுக்கு வருவாங்க. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கோயிலுக்குள்ளே போய் சாமி எனக்கு உங்கள் திருவடி பேர் கூடன்னு கூட கேட்கக்கூடாது. இந்த உண்மையான அடியார், புரியுங்களா? நம்ம ஒரு பட்டியலே வச்சுருப்போம், புரியுங்களா? எழுதி படித்து முடிச்சுட்டு அதை சொல்லி முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள 2 புதுசாக வரும், புரியுங்களா? இங்கே வாசலில் வந்து சாமி அதை சொல்கிறதுக்கு வேறு மறந்துட்டேன், என்னுடைய பட்டியலில் மறந்தா அப்படி வந்துட்டேன், இதே கொஞ்சம் அப்படி என்ன பண்ணுங்கள், பின் இணைப்பாக சேர்த்திங்கன்னு சொல்லிட்டு வர வழக்கம் தான் பொதுவான பக்தி நிலைமை. எனவே அதுவும் தவறில்லை. நீங்கள் அதையெல்லாம் கடந்து வந்தோம்னா தான் இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது என்ற ஒன்று கிடையாதுன்னு ஒரு நிலைப்பாடும். அவர்கிட்ட போய் உன்னை கேட்டு தான் அவர் கொடுக்கணுங்கிற. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய அறிவிலும் கலந்திருப்பவன் இறைவன். இந்த அறிவுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு இந்த உயிருக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் திருவருட்பயனில் சொன்னார், அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். அகத்துரு நோய், எனக்குள்ளே என்ன நோய் இருக்குங்கிறது என்னோடு இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும், புரியல? எனக்கு நெருங்கியவர்களுக்கு தெரியும், இப்போ வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? அதுபோல் ஆன்மாவுக்கோடு இருக்கக்கூடிய ஆணவமலமாய நோய் எந்த அளவுக்கு இந்த ஆணவ மலத்தினுடைய தாக்குதல் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்னா, உயிருக்குள் இருக்கக்கூடிய சிவத்திற்குத்தான் தெரியும். எனவே இங்கே அப்படி வணங்கி 5 உறுப்புகளால் வணங்கி, சரிங்க, இப்போ கோயிலில் போய் விழுந்து வணங்க வேண்டிய ரகசியம் என்ன? எதுக்கு போய் திருக்கோயிலில் போய் விழுந்து வணங்கணும்? கோயிலுக்குள்ளே போனால் விழுகாமல் கும்பிட்டா ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக விழுந்து வணங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முனைப்பெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் விழுந்து வணங்குறது. பெருங்களா உள்ளே போகிறவர் யார்? தேவதேவர், மகாதேவ், புரியல? இந்த உலகத்திற்கு அண்டகோடிகளுக்கெல்லாம் அண்ட சராசரங்கள். அது திருப்புகழில் நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்லுவார், அண்டகோடி சராசரங்களுக்கெல்லாம் தலைவர், புரியல? அப்படிப்பட்டவர் தான். அவர்கிட்ட நம்ம வணக்கம் சொல்கிறதுக்கு தான் போகிறோம். எப்படி போகணும்? பணியோடு போகணும், முனைப்பு இல்லாமல் போகணும். நாம் நான்கிற முனைப்போ எனதுங்கிற நினைப்போ இதெல்லாம் இல்லாமல் அதை குறிப்பால் உணர்த்துகின்ற செயல் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா விழுந்து வணங்குறது இல்லை. அப்போ இங்கே விழுந்து வணங்கி தேவாசிரியன் தொழுது இறைஞ்சி. கவனிச்சுங்க, இப்போ தான் முதல் திருவாரூருக்குள் வருகிறார். முறையில் வரார். வரும்போதே எதை வணங்கிட்டு வரான்னு சொல்கிறாருங்க, தேவாசிரிய காவணத்தை விழுந்து வணங்கிட்டு தான் வரார். ஆனால் இந்த புராணம் தடுத்தாட்கொண்ட புராணம் நிறைவு பெறுகின்ற பொழுது இறைவன் ஒரு திருவிளையாடல் செய்வார். இவரை தேவாசிரிய காவணத்தை வணங்காமல் ஒரு நாள் செல்ல வச்சிருவார். தினசரி போய் தேவாசிரிய காவணம் முன்னாடியே பார்த்துருக்குறோம். அடியார்கள் எல்லாம் இருந்து இறைவனை சிந்திக்கக்கூடிய ஒரு மண்டபம். இந்த இடத்துக்கு பேர் அதுதான் பேர். நீங்கள் திருவாரூரில் இருக்கிறது மட்டும்தான் தேவாசிரிய காவணம் நினச்சக்கூடாது. அது திருவாரூரினுடைய மிக பெருமை வாய்ந்த தேவாசிரிய காவணம். எங்கெங்கெல்லாம் அடியார்கள் விட்டுருக்காங்களோ அதெல்லாம் புனிதர் பேரவை. இதெல்லாம் தேவாசிரிய காவணம். இங்கே அடியார்கள் உட்காந்து இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம். இப்படிப்பட்ட ஒரு இடத்த அப்படி கடந்து போனோம்னா கூட வணங்கிட்டு தான் போகணும். அடியார்கள் எங்கேயாவது கோயிலில் உட்காந்து வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களை கையாறு தொழுதுகிட்டு தான் போகணும். அதுதான் குறிப்பு இந்த புராணம் உணர்த்த போகுது. சரிங்களா? அந்த புராணத்தினுடைய அதிகபட்ச அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியார்களை வணங்காமல் ஆலயத்திற்குள் செல்லக்கூடாது. அடியார்களை வணங்காமல் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடாது. இப்போது முதல் முறையாக தேவாசிரிய காவணத்தை கடந்து போகிறார் நம்பி. என்ன பண்ணுறாங்களாம்? தேவாசிரியன் தொழுது இறைஞ்சியவர் ஊனும் உயிரும் உருக்கும் அன்பார். இறைவனை அவரை வழிபாடு அப்படி உச்சி குவித்த செங்கைகளோடு வணங்கி இறைவனுடைய திருக்கோயிலுக்குள் வந்து அடைகிறார். தூணரும் கொன்றையான் திருமூலட்டானம் சூழ் மாளிகை வாயில் புக்கார். திருமூலட்டானம் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அங்கேனதுங்க திருமூலட்டநாதர் புற்றிடம் கொண்டார். அது தியாகராஜர் என்பவர் திருவாரூருடைய சிறப்பு. அது தனியாக ஆலயமாக இருக்குது, தனி சந்நிதியாக இருக்குது. இங்கே திருவாரூரில் இருக்கக்கூடிய இறைவன் புற்றிடம் கொண்டார் திருமூலட்டநாதர். அவரை வந்து உள்ளே வருகிறார். புற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேயபிரானை யார்க்கும் பற்றிடமாய பரம்பொருளை
பார்ப்பதி பாகனை பங்கயத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி நற்றமிழ் நாவலர்கோன் உடம்பாள் நன்மையின் தன்மையை மெய்மை பெற்றார். இப்போது நம்பியாரூரர் புட்டிடங்கொண்டநாத பெருமானை வணங்கிய அந்த நிலைப்பாட்டில் அவர் எப்படிலாம் சாமிகிட்ட நின்றாருங்கிறத கடைசி வரி சொல்கிறார். உடம்பாள் நன்மையின் தன்மையை மெய்மை பெற்றார். இந்த உடம்பு பெற வேண்டிய அதிகபட்ச பயன் என்ன? இறைவனுடைய திருக்கோயிலில் விழுந்து வணங்குறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆக்கையாழ்பயனென் ஆரன் கோயில் வளம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாதையும் ஆக்கையார்பயனென். உடம்பு கொடுத்துருக்கு. இப்போது ஒரு பொருள் இறைவன் உலகத்தில் கொடுத்துருக்கிற அனுபவிக்கிற கொடுத்துருக்கிறார். அந்த பொருளுக்கான அனுபவத்தை அந்த பொருள் செய்யவில்லைன்னா அந்த பொருளை அந்த பேரை வச்சு அழைக்கலாமா அழைக்கக்கூடாது? இங்கே உட்காந்துருக்கிறேன், இதுக்கு பேர் என்னதுங்க? இருக்கை. புரியுங்களா? இங்கே இது மேலே உட்காரதுக்கு 4 கால் இல்லை, ஒரு கால் இல்லை, இதில் உட்கார முடியாது. அப்போ இது இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது ஸ்கிராப். என்னது? ஸ்கிராப். சரிங்களா? இப்படி இது பரிமேலளவு இவ்வளவு ஆழமும் அந்த உரை செய்கிறார். கோளில் பொறியில் குணமிளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுக்கு தலைன்னு எப்போ பேர் சொல்லப்படும் கேட்டிங்கன்னா, இறைவனை வணங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தலை. புரியல? இல்லைன்னா அதுக்கு பேர் என்னங்கிறது நீ வச்சுக்கோ, நீ என்ன வேணால் வச்சுக்கோ. இறைவனுடைய புகழை கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் செவி. இல்லைன்னா அதுக்கு பேர் நம்மளாம் வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் என்னதுங்க? வெறும் பிண்டம். எப்போ ஒரு பொருளை அந்த பயன்பாட்டுக்கு அந்த பொருளுக்கு பயன்பாட்டுக்கு அந்த பொருள் வரலையோ அந்த பொருளை அந்த பேரை சொல்லி அழைக்கக்கூடாது. எனவே இங்கே சொல்கிறார், உடம்பால் ஆகிய பயன் புற்றிடம் கொண்ட புராதனன் பழமையானவன். பூங்கோயில், அந்த திருவாரூருக்கு திருவாரூர் பூங்கோயில்னு பேர். திருவாரூர் கோயிலுக்கு பேர் பூங்கோயில், ஊருக்கு பேர் திருவாரூருங்க, கோயிலுக்கு பேர் பூங்கோயில். அப்படி பூங்கோயிலில் இருக்கக்கூடிய பிரானை யாருக்கும் பற்றிடமாய பரம்பொருள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன் அப்படின்னு நம் நம்பியாரூர் பெருமான் அவர் திருநாகைக்காரணம் திருப்பதிகத்தில் நான் கேட்பார். பன்மயத்தம் ஒளிப்பறவை சங்கலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன். சாமி உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்குறது? ஏன் நீங்கள் தான் என்னை என்ன பண்ணி சொன்னீங்க, ஆட்கொண்டீங்க. இப்போ சொல்ல போகிறார், அடுத்த பக்கத்தில் சொல்ல போகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் என்னை எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே கொடுக்கல, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அதை சொல்கிறார் பாருங்கள். பற்றிடமாய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை பங்கயத்தாள் என்பது திருமகள் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணல். திருமகள் தவம் செய்ததுனால திருவாரூருக்கு அந்த பெயர் வந்தது. ஆரூர், திருவாரூர், திரு அடைய முடியாத உயர்ந்த செல்வமாகிய சிவப்பேறு. அந்த சிவப்பேறு நிறைந்திருக்கக்கூடிய ஊர் திருவாரூர். சரிங்களா? அப்படிப்பட்ட திருவாரூரில் திருமகள் தவம் இருந்து மகாலட்சுமிங்கிற அந்த பதத்தை பெற்று திருமாலை அந்த பதத்துக்கு பெற்றாள். எனவே திருமகள் அதான் அர்ச்சனை செய்வாள் அண்ணலை மண்மிசை வீழ்ந்து இறங்கி அந்த பெருமானை கீழே உள்ளே போய் சந்நிதியில் மீண்டும் முன்றில் விழுந்து வணங்கி நற்றமிழ் நாவலர்கோன். கடைசி ஒரு அருமையான வரி நினைவு வச்சுங்க. உடம்பால் நன்மையின் தன்மையை மெய்மை பெற்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பின் தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராரத்தத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்துருக்கிறார். இந்த உடம்பு எதுக்காக கொடுத்துருக்கிறார்? நாம் ஏற்கனவே பல பிறப்புகளை செய்த பாவ புண்ணியங்களை மீண்டும் இந்த பிறப்பில் ஒரு சிறிதளவு கொடுத்து பிராரத்த வினையாக அனுபவித்து வருக அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறார். இதுக்கு பேர் பிராப்தம். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்போ வச்சு என்ன பேசியிருக்கோம், என்னோடய பிராப்தம் அவ்வளோதான் அப்படிங்கிறோம். இதுக்கு பேர் பிராரத்தம். புரியல? 3 வகை வினை, 3 வகை நிலை: சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். ஏற்கனவே பல பிறப்பில் சேர்த்து வச்சுருக்கிறதுக்கு பேர் சஞ்சிதம், பல வினை.
இப்போ இருக்கக்கூடிய பிராரத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் பிராரத்தம் நிகழ்வினை. இப்போ அனுபவிக்கும் போது மேலே டெபாசிட் ஆகிறதுக்கு பேர் ஆகாமி வினை, எதிர்வினை. இப்போது இந்த பிராரத்த வினை உடம்பின் வாயிலாகத்தான் கழியும். அதுக்குத்தான் இந்த உடம்பு. இப்போ அந்த அனுபவிக்கும் போது இந்த வினையை அனுபவிக்கிறங்கிற வெறுப்பு இல்லாமல் சிவசிவான்னு சொல்லி அனுபவித்தோம்னா டெபாசிட் ஏறாது, மீண்டும் டெபாசிட் ஏறாது, மீண்டும் வினைக்கு காரணமாகாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சிதம் எப்போ குருநாதரிடத்தில் தீக்கை பெறுகிறோமோ அவருடைய அருள் நோக்கால் அத்தனையும் கழியும். அப்போ பழைய வினை எரிக்கப்பட்டது, நிகழ்வினை சிவசிவா என்று பெருமான் கொடுக்கிறார், அனுபவிக்கிறோம். எதிர்வினை ஏறுவதில்லை, மீண்டும் பிறப்புக்கான விதையை நம்ம போடலை. எப்போ பிறப்புக்கான விதையை நாம் ஊன்றோன்னு கேட்டிங்கன்னா, யான் எனதுங்கிற முயற்சியோடு எந்தெந்த செயலெல்லாம் செய்கிறோமோ, எத்தனை செயலை செய்கிறோமோ அத்தனை விதையை போடணும்னு அர்த்தம். பிறப்புக்கான டெபாசிட் போட்டுட்ருக்குன்னு அர்த்தம். நான் யாருன்னு தெரியுமா, இதெல்லாம் என்னது தெரியுமா அப்படின்னு இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்களா? ஏங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வயிற்றை கட்டி வாயை கட்டி சேர்த்ததையெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க யான் எனதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் சிவம் தந்தது. இவ்வளோதான் உணர்வு இருக்கணும். இதை அனுபவிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. இதெல்லாம் யார் கொடுத்துட்ருக்குறா? சிவம் தந்தது. அப்போ தான் பட்டினத்தடி சொன்னார், பிறக்கும் பொழுது கொடு வந்தது எதுவும் இல்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடுபோவது எதுவும் இல்லை, இடையில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று அறியாமல் இறக்கும் குழாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே. இடையில இந்த கொடுத்துருக்கிறாரு செல்வம், இது சிவம் கொடுத்துன்னு தெரியாமல் செத்து போகிறாங்களே அப்படின்னு வருந்துகிறார். எனவே நம் நம்பி ஆரூரர் அந்த உடம்பான் தன்மையை பெறுகின்ற அனுபவத்தில் சிவதர்மங்களை செய்து பிறவி வாராமல் காத்து கொள்ளுதுதான் இந்த பிறப்பினுடைய நோக்கம். எனவே அதை உடம்பின் தன்மையை இறைவனை வணங்கி அந்த நன்மையை பெறுகிறார். அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முடிவிலா காதல் முதிர ஓங்கி நண்புலன் ஆகிய ஐந்தும் ஒன்றி நாயகன் சேவடி எய்த பெற்ற இடை இன்ப வெள்ளத்திடை மூழ்கி நின்றே இன்னிசை வண்டமிழ் மாலை பாட. இது அவருடைய அன்பு நிலை. திருவாரூர் புற்றிடங்கொண்டநாத பெருமானை வணங்குகின்ற போது என்ன நிலையில் சுவாமி நின்று வழிபாடு செய்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் வரைந்திருக்கக்கூடிய ஓவியம். அதில் அன்பு பெருக உள்ளம் உருகி, அன்பு பெருகியதனால் உள்ளம் உருகியது. அப்போ அன்பு உள்ளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்குதோ அப்போ மனசில் கல்லாக இருக்கிற மனம் கனியாக மாறும். இப்போ இந்த மனம் எப்படி இருக்குது? கல்மனம். இப்போ இருக்கிற மனம் கல்மனம். அந்த கல்மனத்தை கரைக்கக்கூடியவன் ஒருத்தர் இருக்கிறான், வேதியன். அவன் யார்? சிவம். அதனால தான் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழுத்து வித்து வினைகடிந்த வேதியன். கல்லை பிசைந்து, கல்லை போய் பிசைய முடியுமான்னு கேட்டால் கல்லை பிசைறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். சரிங்களா? நான் என்ன ஆனாலும் அசைய மாட்டேங்க, என்ன ஆனாலும் அசைய மாட்டேன்னு சொல்கிறவங்கள கூட என்ன பண்ணிடுவார்? நான் எதை செய்ய முடியும், என்னை பண்ணவே முடியாத நினச்சி வச்சுருக்கிறோமோ அதை செய்ய வச்சு நம்மளை யோசிக்க வைப்பார். புரியுங்களா? எனவே இங்கே அந்த செயலை சொல்கிறார். அப்படி பெருமானை அன்புருக வணங்கி அட்டாங்க பஞ்சாங்கம் 8 வகையான உறுப்புகளும் விழுகிற மாதிரி 5 வகை உறுப்புகளும் 2 தடவை அப்படி விழுந்து எழுந்து வணங்கி இறைவன் மீது முடிவிலா காதல் முதிர ஓங்கி தன்னுடைய புலன்களெல்லாம் ஒன்றும்படி இறைவன் மீது திருப்பதிகம் பாடுகிறார் திருவாரூர் புற்றிடங்கொண்டநாதர் முன்பு. அந்த பாடின அந்த திருப்பதிகமும் கிடைக்கப்பெறவில்லை. வாழிய மாமரை புற்றிடம் கொள் மன்னவனார் அருளால் ஊர்வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நீ நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்தது அன்றே. நண்பர்களே,
இறைவனை இப்படி இன்னிசை பதிகம்பாடி வழிபாடு செய்தபோது ஒரு அசரீரி வாக்கு, ஒப்பற்ற வாக்கு வருது. அந்த திருவாக்கில் இறைவன் கூறுகிறார், நான் உன்னை திருமணப் பந்தலில் ஓலை காட்டி ஆட்கொண்ட போது என்ன கோலத்தில் இருந்தையோ அந்த கோலத்திலேயே இந்த பூமியில் வாழ்கின்ற காலம் வரை நீ இருக்கலாம். உனக்கு எந்த இது யாருக்குமே இப்படி சாமி அருள் செய்யலை. யாருக்காவது இப்படி சொல்லி செஞ்சுருக்கிறான்னா கிடையாது. நம்பியாரூரருக்கு அப்படி சொல்லி அதை மட்டும் சொல்லலை, எம்மை உமக்கு தோழனாக தந்தோம், நான் இனிமேல் உன்னுடைய நண்பன்ப்பா. சரிங்களா? எப்படிப்பட்ட நண்பன்? ஆருயிர் நண்பன். எல்லாம் கவனிச்சிங்கன்னா உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் போல இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்லேயே உயர்ந்த உறவு நட்பு தான். வேறு உறவெல்லாம் என்ன ஆகுங்க? இருந்தால் வரும், இல்லைன்னா விலகும். இதுபோல் குளத்தில் நீரளவு போல், குளத்தில் நீர் இருக்கிற வரைக்கும் என்ன வருங்க? பறவைகள்லாம் வந்து நீரில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் நல்லா உணவு எடுத்துக்கிட்டு போகும். குளத்தில் நீர் இல்லைன்னா எதுவுமே வர இல்லைங்களா? அதனால தான் குளத்தளவு நீர் போல் தான் உறவு. அதனால தான் பட்டினத்தடிகள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், உறவுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அடர்ந்த சந்தை கூட்டம். உறவுன்னா என்ன? அடர்ந்த சந்தை கூட்டம். எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்கள். சந்தை கூட்டம்னு என்னங்க? சந்தையில் பொருள்லாம் போட்டிருக்கிறாங்க. சந்தையில் பொருள் இருக்கிற வரைக்கும் சந்தையில் கூட்டம். பொருள் காலி ஆயிடுச்சுன்னா சந்தையில் கூட்டம் இருக்குமா என்ன? சந்தையில் எல்லாம் பொருள் விற்றுருச்சு, யாராவது அந்த பக்கம் நிற்பாங்க. அது மாதிரி அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை என்ன சொன்னாருங்க? ஒன்றென்று தெய்வம் உண்டென்று என்றும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அடர்ந்த சந்தை கூட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை உடன் கவிழ்ந்து ஓடும் நீர் என்று. இந்த வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணால் கவிழ்ந்து போகக்கூடிய நீர். புரியுதா? அந்த நிலையாமையை உணர்ந்தால் மட்டும்தான் இறைவனை பற்றுகின்ற காலம் போதாது, சாமியை பற்றி இருக்கக்கூடிய காலம் பத்தாதுன்னு எப்போ அறிவில் வெளிப்பாடு வரும்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் எல்லா பொருளும் நிலையாது அப்படின்னு உணர்வு வரணும். சரிங்களா? இப்படி நம்பியாரூரருக்கு ஒரு வாக்கு எழுகிறது. இறைவன் சொல்கிறார், அப்பா, நீ உன்னுடைய கோலம் என்னைக்கு திருமண பந்தல் எப்படி நீ இருந்தையோ அப்படியே நீ இந்த வாழ்க்கை முழுக்க இருக்கலாம். என்னென்னலாம் இந்த பூமியில் நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறையோ எல்லாத்தையும் அனுபவி, நான் உனக்கு தர தயாராக இருக்கிறேன், இனிமேல் நான் உன் நண்பேன்டா அப்படின்ட்டார். அப்படி சொல்கிறாரு சாமி. நீங்களாம் இன்றைக்கி வசனம் என்ன வசனம்? சாமி சொல்கிறாரு பாருங்கள், எம்மை உனக்கு தோழமையாக தந்தனம் சொல்கிறார் பாருங்கள். வாழிய மாமரை புற்றிடம் கொள் மன்னவனா, புற்றில் வாழுகின்ற தலைவராகிய இறைவன் அருளாலே ஒப்பற்ற வாக்கு, ஓர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். திருக்குறளில் நட்புக்குத்தான் அதிகாரம். திருக்குறள் 133 அதிகாரத்தில் 17 அதிகாரம் நட்பை பொருத்திய வரும். அப்போ நட்பினுடைய அந்த உயர்ந்த நிலை இல்லைங்களா? அப்போ இங்கே தோழமையாக உனக்கு தந்தனம்னு சொல்லி அது மட்டும் சொல்லலை, நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வி, நான் உன்னை ஆட்கொண்டான் இல்லையா அந்த மணப்பந்தலில், அன்றைய வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்ன கோலம்? அப்படியே மனசில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மன்னவர் திருவுருவும் வைதிக திருவுருவும். சாமி எப்படி திருமணத்துக்கு புறப்பட்டு வந்தார்னு படித்தோம். எப்படி புறப்பட்டு வந்தாருங்க? ராஜா வீட்டில் வளர்ந்தங்காட்டி ராஜா வேஷம்னா ராஜாவுடைய அந்த அணிகலன். மற்ற தன்னுடைய குலம் ஆதிசைவ குலம் என்பதனால் அதுக்கு தகும் நீர் தன் கையால் சாத்தினான்னு படித்தோம். அப்படி இந்த கோலத்தோடையே நீ என்றும் வாழி வேள்வியில் அன்று கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவர். இந்த உரிமையை சொன்னங்காட்டி இவர் ஏன் வாய் விட்டாருன்னே தெரியல. பாவம், என்னைக்கு இப்படி வாய் விட்டு சொன்னாரோ அவரு என்னென்னமோ கேட்குறதெல்லாம் அதை என்ன ரொம்ப கடுமையாக கேட்டுறது கூட மற்றவங்கள கெஞ்சி கேட்டாங்க, கொஞ்சி கேட்டாங்க. இவர் மட்டும்தான் மிஞ்சி கேட்டவர். அவர் கெஞ்சிக்கிட்டே கேட்டுட்டு போனார். யாருங்க? எம்பிரான் திருநாவுக்கரசர். நம்மளுடைய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமாள் கொஞ்சிக்கிட்டே போனார். இவர் மிஞ்சி கொடுக்குறையா இல்லையா? கொடுக்கலைன்னா இங்கிருந்து நான் வர மாட்டேன். அது கொடுக்கறது எப்படிப்பட்ட பொருள் கொடுக்கணும்னு தெரியுமா? சும்மா என்னை வச்சு ஏமாத்துகிற வேலையில் இருக்கக்கூடாது. வண்டி வேணும். வண்டி எப்படிப்பட்ட வண்டி வேணும்னு கேட்டிங்கன்னா காற்றோட வேகமாக போகிற வேணும் வண்டி வேணும். காற்றோட வேகமாக வண்டி வேணும்னு கேட்குறாரு. குதிரை வேணும்னு கேட்குறாரு. குதிரை எப்படிப்பட்ட குதிரை வேணும்னு கேட்டிங்கன்னா காற்றை விட வேகமாக போகிற குதிரை வேணும். சரி, சாப்பாடு வேணும்,
3 வேளை வேணும். 3 வேளை எப்படிப்பட்ட சாப்பாடு வேணும்? 30 கறிவிரவு சோறு வேணும். 3 வேளையில் ஒரு வேளை கூட என்ன குறையக்கூடாது, காய்கறி நெய்யும் குறையவே கூடாது. 3 வேளையும் இப்படி வேணும். ஏதோ ஒரு வேளை கேட்டாவே வீட்டில் சண்டை வரும் இல்லைங்களா? ஒரு வேளை சாப்பிட்றீங்க, நல்லா தானே சாப்பிட்றீங்க, வெளியே போனால் நல்லா தானே சாப்பிட்றீங்க, இங்கே வந்து இருக்கிறத சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ இவர் எப்படி கேட்குறார்? 30 நெய்விரவும் கரிசோறும் வேண்டுன்னு கேட்குறார். அந்த பதிகத்தில் 10 புக்கிறந்துண்டு பலவதிகம்பாடி பாவையரை கிரிவேசி படிராடி திருவி செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவி செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கி முத்தாரம் இளங்குமிழில் மணிவைரக்கோவை அவை போன தந்தருள வேண்டும் கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும் கடலாய காரோணம். கத்தூரி கமல் சாந்து என்னென்ன செண்டெல்லாம் கேட்டிருக்கிறார். மேலே போட்டுக்கிறதுக்கு மணமணமாக இருக்கணும். என்ன வேணும்? கத்தூரி வேணும், சாந்து வேணும், கமல்கின்ற புணுகு வேணும். இத்தனையும் கேட்டு அது கேட்டதோடு மட்டுமல்லாமல் இவர் தன்னுடைய இந்த மனைவியிட்ட சூழல் ஏற்பட்டதுக்கு யாரை அனுப்புகிறாரு? இவரையே அனுப்புகிறார். சரிங்களா? மனைவி கையில் எல்லோரும் சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லும்போது புருஷன் பொண்டாட்டி சண்டைகளுக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா? போனோம்னா அவமானப்பட்டுருவோம். சரி, இவர் அந்த 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 இதில் சாமி தான் அனுப்புகிறார் இல்லை. அவ்வளவு உரிமையோடு தம்பிரான் தோழர் என்று பெருமான் சொன்னதுனால இவர் இனிமேல் உனக்கு தோழனாக தந்தாச்சுன்னு சொன்னோன்னே அவர் அவ்வளவு உரிமையோடு நட்புரிமையோடு பெருமான்கிட்ட தொடர்ந்து வருகிறார். அதான் சொல்கிறார், வாளி மண்மேல் விளையாடுவா என்று ஆரூரர் கேட்க ஓர் வாக்கு எழுந்தது அன்றே. பெருமான் அப்படி ஒரு அசரீரி வாக்கு கொடுக்கிறார். அப்படி அசரீரி வாக்கு கொடுத்தவுடன் அதற்கு பிறகு திருவாரூரில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இந்த அளவில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க நன்கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சிரா திருவையார் அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே அருள் தரும் பெரிய நாயகி அம்மையுடனாய விசுநாத பெருமான் கைலாசநாத பெருமான் திருவடிகள் நால்வர் போற்றால் நம் உயிர்த்துணையே அருவான் மும்மை நாயன்மார் திருவடிகள் பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் சம்பலம்.